இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் சாதம். Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் சாதம். ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ல சிலர் கேட்டிருந்தாங்க பீட்ரூட் சாதம் உங்க ஸ்டைல்ல செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்காகவே இந்த பீட்ரூட் சாதத்தை ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டாவும் செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள்கிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பீட்ரூட் சாதம் செய்யறதுக்கு ஸ்பெஷலா ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி 1/4 கிலோ அரிசியில தான் செய்ய போறோம். அதுக்கு தகுந்த மசாலா போட்டுக்கலாங்க. ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கசகசா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுலயே கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாங்க. கல்பாசி போடும் போதும் நல்ல வாசனையாவும் சுவையாவும் இருக்கும். இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது கூடவே சின்னதா 2 பட்டையும் 2 லவங்கம் 2 ஏலக்காய் அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். இப்ப பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப கம்மியா போடணும். சோ 1/2 கிலோ அரிசி போறதா இருந்தா இதை விட இன்னொரு மடங்கு சேர்த்துக்கோங்க. இதோடயே 1/2 டீஸ்பூன் மசாலா பொடியும் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது கரம் மசாலா பொடி. எந்த மசாலா பொடியா இருந்தாலும் சரி, ஆனா 1/2 டீஸ்பூன் தான் போடணும். இப்ப இதுல தண்ணி ஊத்தாம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி கொரகொரப்பா தான் அரைக்கணும். இதுல நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா, நான் இஞ்சி போடவே இல்லை. சோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இஞ்சி போடாம தான் செய்யணும். இஞ்சி போட்டா அது பிரியாணி கணக்கா ஆயிடும். சோ இப்ப நான் போட்ட மசாலா மட்டும் போடுங்க. வாங்க பீட்ரூட் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீட்ரூட் சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊத்திருக்கேன். நீங்க நார்மலா எந்த ஆயில்ல சமைப்பீங்களோ அதுல வேணாலும் செய்யலாம். இதுலயே 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய் இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் போட்டா வாசனையா நல்லா இருக்கும். எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். வெங்காயம் சின்னதாவே போடுங்க. வெங்காயமும் இனிப்பா இருக்கும், பீட்ரூட்டும் இனிப்பா இருக்கும். ஸோ அதனால வெங்காயம் கம்மியா போட்டா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இனி காய் போட்டுக்கலாம். பெருசா பீட்ரூட் 1 எடுத்து நல்லா பெரிய சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி பெரிய சைஸா போட்டாதான் இதுல இருந்து ஸ்வீட் அவ்வளவு வெளியே வராது. சோ இதே மாதிரியே போடுங்க. இப்ப பீட்ரூட்டும் இதுலயே போட்டுடலாங்க. 1/4 கிலோ அரிசிக்கு இந்த அளவு பீட்ரூட் போட்டீங்கன்னா போதும். இதுக்கு மேல போட்டீங்கன்னா சாதம் அப்புறம் ரொம்ப ஸ்வீட் ஆயிடும். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுடலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதுல காரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி பச்சை மிளகாய் தான். சப்போஸ் அல்சர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாயை தவிர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இதோடையே ஒரு கைப்பிடி பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன், அதாவது தோல் உரிச்சிட்டு எடுக்கிற பட்டாணி, அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். பட்டாணி இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்ப இதையும் சேர்த்து கலரி கொடுக்குறேங்க. இந்த பீட்ரூட்டு பட்டாணி பச்சை மிளகாய் எல்லாம் 2 நிமிஷத்துக்கு பச்சை மணம் போற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வதக்கலாங்க. எல்லாமே 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இனி மீதி தேவையானதும் போட்டுக்கலாம். நம்ம ஸ்பெஷலா அரைச்சி வச்ச மசாலா இப்ப போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்ட உடனே இந்த மசாலா போட்டிங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ அதனால காய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா போடுங்க. இதோடையே 1/2 கைப்பிடி கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடி புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினாலாம் கூடி குறைச்சி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வாசனையாகவும் இருக்கும். ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். 1/4 கிலோ அரிசிக்கு 1 தக்காளி, 1/2 கிலோ அரிசியா இருந்தா 2 தக்காளி தான். இதுக்கு தக்காளி அதிகமா போட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. 50 கிராம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே ஊத்திக்கலாம். புளிச்ச தயிரா இருந்தாலும் பரவாயில்ல, புளிக்காத தயிரா இருந்தாலும் பரவாயில்ல. இதுலயே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தயிர் நம்ம சாதத்தை சாஃப்ட்டும் பண்ணும், ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நல்லா சாதம் பார்த்தீங்கன்னா ஜூஸியாக இருக்கும், ட்ரையாக இல்லாமல். லஞ்சுக்கு சாப்பிடும் போதும் நல்லா சாஃப்டாக இருக்கணும், விரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதோடையே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இன்னும் இது எல்லாமே பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கணுங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு கம்மியான தீயில் அப்படியே வதங்கட்டும். எல்லாமே 2 நிமிஷம் வதங்கிடுச்சு, பச்சை வாடியும் போயிடுச்சு, எண்ணெயும் கசிஞ்சு மேலே வந்துடுச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இனிமேல் தண்ணி ஊற்றிடலாம்.
பாருங்க இந்த கிளாஸ்ல தான் நான் 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி இதிலே ஊற்றிடலாங்க. நான் எடுத்தது சாப்பாட்டு அரிசி, அதனால 1க்கு 2. ஈவன் நீங்க பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பாவிலையும் செய்யலாம். அப்படி செய்யறதா இருந்தா 1க்கு 1.5 தண்ணி வைங்க, கரெக்டா இருக்கும். இப்ப அடுப்பணல் ஃபுல்லா வச்சிடுங்க, நல்லா கிளறி கொடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேங்க. முன்ன வதக்கும் போது கொஞ்சம் போட்டோம். ஸோ இப்ப பார்த்து போடுங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிச்சு ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இனிமே நம்ம அரிசி போட்டுடலாம். இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது 1 கிளாஸ் அரிசி 1/4 கிலோ கணக்கு. அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம வடிச்சு வச்சிருக்கேங்க. நான் எடுத்திருக்கிறது சோனா மசூரி அரிசி. என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். நீங்க எடுக்கிற அரிசி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வைக்கிறதும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி இதுலயே போட்டுடலாங்க. அரிசி போட்டதுக்கு அப்புறமும் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. அரிசி போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ ஒரு கிளறி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இனிமே குக்கர் மூடி போட்டுடலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பணல் மீடியமா வச்சு 2 விசில் விட்டுறலாங்க. நீங்க என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விசில் விட்டுருங்க. இப்போ இது 2 விசில் வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீடே மணக்க மணக்க சூப்பராக கமகமன்னு வாசனையாக இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி தலை மேலே போட்டுக்கலாம். இப்போ சாதம் உடையாமல் அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா யாரு தாங்க சாப்பிட மாட்டா? அவ்வளவுதாங்க. சூப்பரா மணக்க மணக்க நம்ம பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். மணக்க மணக்க ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம். சூப்பரா நம்ம பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பீட்ரூட் சாதம்னாலே எல்லாம் பயந்து ஓடுவாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சாதாரணமா நம்ம சாப்பாட்டு அரிசியில தான் வச்சிருக்கோம். நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், ருசியும் நல்லா இருக்கும், சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி நான் ஏன் இந்த மெத்தட்ல செஞ்சேங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் செய்யும் போதும் அதுல இருக்கிற இனிப்பு வெளியில வந்துடும். பட் இந்த மாதிரி காய் நல்லா பெருசா போடும்போதும் இனிப்பு அவ்வளவு வெளியே வராதனால இந்த சாதத்துல இனிப்பு தன்மை கம்மியா இருக்கும். சோ நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் சூப்பரா வரும். சோ லஞ்சுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, இது கூட என்ன வச்சு சாப்பிடலாம்னா சாதாரணமா ஒரு வெங்காய சாலட் இருந்தா போதும். ஈவன் முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிடலாம், இல்ல பாயில்டு எக் சாப்பிடலாம். சோ நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். காய் வந்து ரொம்ப கொழன்னு போகாமல் கொஞ்சம் க்ரன்ச்சாக இருக்கா. இந்த ஒவ்வொரு சாதமும் அவ்வளோ ருசியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப இனிப்பாக தெரியல, செம்மையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்லா பிரியாணி கணக்காக இருக்குன்னு சொல்லலாம். இதில் இஞ்சி போடல, நல்லா பிரியாணி வாசம் மாதிரி அடிக்குது. இதில் பட்டாணிலாம் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் சாதத்தை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சாரிங்க, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அப்படியே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. See you, bye bye, love you all.